ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 எம்என்சி கம்பெனியை தான் நம்ம இன்றைக்கி ஜாப் வேக்கன்சியாக எடுத்துகிட்டு வரோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி பிளாஸ்டிக் ஓமியம். குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th 12th ஐடிஐ டிப்ளமோ மட்டும்தான் குவாலிஃபிகேஷனு. இந்த கம்பெனியில் பொறுத்த வரையும் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எடுக்கிறாங்க. ஏஜ் வந்து 18 to 38 வரையும் லாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ரோல் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ட்ரைனிங்கில் தான் எடுக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனில் ஒன்லி தான் எடுக்கிறாங்க, வேறு டிபார்ட்மெண்ட் எடுக்கலை. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 14,500 சேலரி. இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன் அவைலபிளாக இருக்குது, பிஎஃப் அவைலபிளாக இருக்குது, இஎஸ்ஐயும் அவைலபிளாக இருக்குது. ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ரொட்டீன் 3 ஷிஃப்ட்டு இருக்குது இந்த கம்பெனியில். இன்டர்வியூ அட்டன் பண்ணுற பர்சனாக இருக்கிறீங்கன்னா இந்த கம்பெனியில் ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் சேஃப்டி ஷூ மறக்காமல் போட்டுட்டு வாங்க. நீங்கள் எந்த ஃபேண்ட் ஷர்ட் வேணால் போட்டுட்டு வரலாம், சேஃப்டி ஷூ மஸ்ட். இந்த கம்பெனியில் சேரத்துக்கு இன்ட்ரெஸ்டடு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அவங்க சொல்கிற ரெஸ்யூம், அவங்க சொல்கிற ஆதார் கார்டு ஜெராக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. தயவுசெய்து ஒரிஜினலாக யாருக்கிட்டையும் நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா இது மாதிரி எங்களுக்கு ஒரு டைம் கேஸ் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் வந்து சொல்கிறோம். ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி இண்டகோல். இந்த கம்பெனியோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8th 10th 12th ஐடிஐ டிப்ளமோ பிஇ பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி இந்த கம்பெனியில் ஆள் எடுத்துக்கிறாங்க. டைரெக்டாக ஜாயினிங் தான். சேலரி வந்து பார்த்திங்கன்னா 14,000 17,000 வரையும் தான் சேலரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் இஎஸ்ஐ அவைலபிளாக இருக்குது, அதுவும் இல்லாமல் கேன்டீனும் அவைலபிளாக இருக்குது. இந்த கம்பெனியில் பொறுத்த வரையும் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனியில் நீங்கள் பர்மனெண்ட்டாக கூட ஆகலாம். இந்த கம்பெனியில் வந்து எந்த ஏஜில் வந்து ஜாயின் பண்ணலான்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரையும் கடைசின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நான் கொடுக்குற கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி நியூட்டி கார்லோ. இந்த கம்பெனியோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மட்டும்தான் இந்த கம்பெனியோட குவாலிஃபிகேஷன். இந்த கம்பெனியோட ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 18 to 30 வரையும் லாஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான், வெறும் ஆண்கள் மட்டும்தான் இந்த கம்பெனிக்கு தேவைப்படுது. ஜாப் ரோல் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டராக தான் எடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் சிஎன்சி ஆப்ரேட்டராக இருந்தாங்கன்னா உடனே எடுத்துப்பாங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,000 சேலரி. பிஎஃப் வந்து இந்த கம்பெனியில் வந்து அவைலபிள் கிடையாது, இஎஸ்ஐ வந்து அவைலபிள், கேன்டீனும் அவைலபிள், பஸ் கூட அவைலபிள் தான் இந்த கம்பெனியில். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்காட் டு க்ரீன் சர்க்கிள் வரையும் இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் 3 ஷிஃப்ட்டு இருக்குது. இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் வேணால் போடலாம். இந்த கம்பெனியில் சேர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உடனே ஆள் எடுக்க மாட்டாங்க, சிஎன்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களை மட்டும்தான் எடுப்பாங்க. நீங்கள் போய் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியில் சின்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் இன்டர்வியூவில். அதுவும் இல்லாமல் சேஃப்டி ஷூ கண்டிப்பாக போட்டுட்டு போகணும், முன்கொண்டே நான் சொல்லிவிட்டு போகிறேன். அதோட உங்களோட தினேஷ். பாய்.